தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார குழு இன்று முதல் மேற்கொள்ளவிருந்த முதல் கட்ட சுற்றுப்பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் பிரச்சார குழு என்று ஒரு குழுவை விஜய் அறிவித்திருந்தார். அந்த தேர்தல் பிரச்சார குழு இன்று முதல் மாவட்ட வாரியாக தங்களது அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் தான் இந்த சுற்றுப்பயணமானது திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 11 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தேர்தல் பிரச்சார வியூகங்களை வகுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சார குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் என்று செங்கோட்டையன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இன்று முதல் ஒவ்வொரு நாளாக 11 நாள் இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆதவ அர்ஜுனா, அதே போன்று ஆனந்த், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இந்த பிரச்சார குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு திருவள்ளூரில் இந்த பிரச்சார குழு கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த திட்டத்தில் தற்பொழுது மாற்றம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரச்சார குழு மாவட்ட வாரியாக சென்று அந்த மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் சந்தித்து தேர்தல் தொடர்பாகவும் விஜயின் பிரச்சாரம் தொடர்பாகவும் வியூகங்களை ஆலோசனைகளை வழங்குவதற்காக இந்த பயணத்தை திட்டமிட்டிருந்தனர். அடுத்தடுத்து முகூர்த்த தினங்கள் வரக்கூடிய நிலையில இந்த மண்டபங்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு மண்டபம் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த பிரச்சார பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் மாற்று தேதி மீண்டும் எப்பொழுது இந்த பிரச்சார குழுவோட பயணம் தொடங்கும் என்றும் அறிவிப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.